இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி. ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட வேண்டிய ராசி இந்த கன்னி ராசி தாங்க. ஏன்னா ஒரு கிரகம் கண்டகச்சனியாக 7ல் நின்று ஒரு சில தொந்தரவுகள், அதுவும் குறிப்பாக கடன், மன நெருக்கடி, வேலையில் தொந்தரவு, ஒரு பலன் இனி இந்த கன்னி ராசிக்கு இல்லை. ஏன்னா சந்திரன் பார்க்க வாய்ப்பு இல்லை இன்னும் சில வருடத்துக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணத்துக்கு வரன் அமைப்பு உண்டு. திருமணத்துக்கு சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகிரும். மனசுக்கு பிடித்த வரலாற்று வயசு பொதுவாகவே 6ஆம் இடத்துல ராகு, 7ல் சனி இந்த மாதிரி இருக்குது. பொதுவாக ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர மாதிரி தாங்க. மருத்துவ செலவு, வருமானத்துக்கும் செலவுக்கும் இது வருகிற காலகட்டம். கவனமாக வக்ரம் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இப்போ ட்ரை பண்ண வேலை கிடச்சிரும். புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சதை விட புதுசாக கற்றுக்கிற வேண்டிய காலகட்டங்கள். நான் நிறைய பேத்துக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலேஜ்லேயே படிங்க. ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி. ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட வேண்டிய ராசி இந்த கன்னி ராசி தாங்க. ஏன்னா ஒரு கிரகம் கண்டகச்சனியாக 7ல் நின்று ஒரு சில தொந்தரவுகள், அதுவும் குறிப்பாக கடன், மன நெருக்கடி, வேலையில் தொந்தரவு, இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு நெருக்கடிகள், தாய் தந்தையரின் உடல் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போ வக்ரம் வரும்போது தன் நிலையை அப்படியே மாற்றுது. என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் உனக்கு எடுத்து செஞ்சோம் அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பண்ணுறேன், 138 நாள் அதுக்குள்ளே நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு வளர்ச்சி காலகட்டம் மத்தாச்சுங்க, ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ கண்டகச்சனி வச்சு பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனி வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தை நோக்கி போகுது. அப்போ கண்டகச்சனியோட தாக்கம் குறையுது ஃபஸ்ட்டு. இப்போ முதல்ல நம்ம பேச போகிறோம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெகு விரைவில் நடக்கக்கூடியது. ஏன்னா குரு வேறு அதிசாரமாக கடகத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கருத்து வேறுபாடு அத்தனையும் விலகும் காலகட்டங்கள். இப்போ திருமணத்துக்கு என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா போன வருஷமே சொல்லிட்டு இருந்தேன், குருபலன் கொஞ்சம் காலகட்டத்தான் இருக்குது பாருங்கன்னு. இப்போ நேரடியாக சந்திரனை பார்க்குற அம்சம் இல்லை. லக்ன ரீதியாக 7ஆம் வீட்டுக்கோ, சந்திரனுக்கு 7ஆம் வீடோ, லக்னத்தையோ இல்லை சுக்கரன் ஆனா சுக்கரன் பெண்ணா செவ்வாய் இப்படி தான் பார்த்து எடுக்க முடியும். டைரெக்டாக குருபலன் இனி இந்த கன்னி ராசிக்கு இல்லை. ஏன்னா சந்திரன் பார்க்க வாய்ப்பு இல்லை இன்னும் சில வருடத்துக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணத்துக்கு வரன் அமைப்பு உண்டு. திருமணத்துக்கு சீக்கிரமாக ஃபிக்ஸ் ஆகிரும். மனசுக்கு பிடித்த வரனாக இருக்கும். இதுதான் ஹைலைட்டு. நிறைய பேத்துக்கு வேலைக்கு செல்லும் வரன், பிஸ்னஸோட வேலைக்கு செல்லும் வரன் அமையக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளியூர், அசலில் ஒரு ஊர் வட்டார வழக்கில் இருப்பீங்க. அதுலேருந்து வெளியூர் வேறு பக்கம் இருந்து வருகிற காலகட்டமாக வந்திருக்கு. ஆக மொத்தம் திருமணம் சுகமாக இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்குது. கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்தது. பார்ட்னர்ஷிப் பிரேக்கேஜ், ஹெல்ப் யார் பண்ண மாட்டாங்களாங்கிறது இப்போ அப்படியே ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஜாதக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருமண பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க. 10 பொருத்தம் பார்த்தாலும் ராகுகேது அம்சம் என்ன, கூட்டு தசை வருதா, அந்யோன்ய பொருத்தம் இருக்கா. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் 7ஆம் இடத்துக்கு விரயமான 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறோம். ஆண் பெண் இருவருக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுனா டக்குன்னு லோன் போட்டு தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை. கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாம் 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போ ஜாதகத்தில் 6ஆம் பாவம் தெரியாமல் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் வந்தனால நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஜாதகத்தில் 4ஆம் இடம் இருக்குது, சுகஸ்தானம் எப்படி இருக்குது, தாம்பத்தியம் ரீதியான எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது, சண்டை வந்தாலும் சேருவாங்களா, இப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்ப்போம். ரைட். ஃபஸ்ட்டு வேலையில் ஒரு கோல்டன் டைமுங்க. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, தொந்தரவு கொடுத்துட்டு விலகுவாங்க. முதல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேத்துக்கு வேலை இல்லாத கன்னி ராசி கன்னி லக்னம், வேலையில் அவ்வளோ தொந்தரவுங்க. வேலையை விட்டுலாமான்னு ஒருத்தர் கேட்டு வர்றது, வேலை மாற்றிக்கிட்டுமான்னு கேட்டு வந்தது ஒருத்தர். சார் ப்ரெஷர், ஊர்பட்ட ப்ரெஷருங்க, எப்போங்க ரெஸ்ட்டே எடுக்க முடியலைங்க அப்படின்னு இருந்தது. ஒரு சிலர் சார் வேலையே இல்லை சார், எப்போ சார் வேலை கிடைக்கும். அவங்களாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, வேலை இருக்கிறவங்களுக்கு உண்டான திங்கட்கிழமை இவ்வளோ வருத்தமோ, அதை விட வேலை இல்லாமல் ஒரு திங்கட்கிழமை எழுந்திரிக்கும்போது எப்படி இருக்கும். எல்லோரும் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி சூழ்நிலை மாறி வேலையில் சுமூகமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஃபஸ்ட்டு. இப்போ வேலையில் ப்ரெஷர் குறையும், எதிரிகள் விலகுவாங்க, தொந்தரவு கொடுத்த சூழ்நிலைகள் மாறும், ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு வளர்ச்சியின் ஒரு நிலையில் வரீங்க. பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு வேறு வரும். அது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது நமக்கு சம்பளம் அதிகமாக படுத்துகிறாங்க, அப்ரைஸெல்லாம் டக்குன்னு மாறிடுச்சேங்கிற அளவுக்கு மாறுது.
ரைட். அடுத்து பார்க்க போகிறது முக்கியமானதுன்னா, இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடனில் மாட்டினது இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியெல்லாம் இந்த கடன் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற அம்சத்தை மட்டும் இந்த கன்னி மட்டும் என்றைக்கும் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இவங்க மாட்டினா வச்சுக்கோங்களேன், இந்த கமிட்மெண்ட்டு முழு மூச்சல் டக்குன்னு ஒன்று நம்பாமல் சந்தேகப்பட்டு வாய்ப்பை இழந்தது ஒரு பக்கம், முழுசாக நம்பி அப்போ இடம் பொருள் ஏவல் தகுந்த மாதிரி இப்போ காலத்துக்கு என்னென்னா வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் அடைக்க முடியாது சூழ்நிலை. ஒரு சிலர் பார்த்து இடத்த விற்கிறோ நகையை விற்றோ அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அதனால் இன்னும் வட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே கடன் அடைக்க பாருங்கள். பொதுவாக இந்த நேரத்தை கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குகிற யோகம் இல்லை. கடன் வாங்கினால் மாட்டிக்கும் யோகம். பொதுவாக ஜாதக ரீதியாகவோ பரிகாரமோ ஏதோ பண்ணி கடன்லேருந்து மீண்டு வர பாருங்கள். கடனால் பாதிக்குமா? இப்போ இந்த வக்கர சனி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பண உதவிகள் யாரோ தூக்கி விட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொத்தை விற்கிறது இடத்த விற்று வாங்கக்கூடிய அம்சம். அதோட இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மைண்டு ஓடிட்டுருக்கும். ஜாதகம் தசாபதி சப்போர்ட் பண்ணக்கூடாது. கோச்சாரத்தில் ஆசையை தோண்டுது. ஏன்னா 4ஆம் வீட்டில் குரு பார்க்குது. அப்போ ஆசையை தோண்ட வாய்ப்பு அதெல்லாம் கவனித்து தான் பண்ணணும். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம். குழந்தைகளுக்காக படிப்புக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது. பெற்றோர் தாய் தந்தையரின் உடல்நிலைகள் பார்க்க வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பே பார்த்துக்கணும். தாய் தந்தையின் உடல்நிலைகள் பார்க்க வேண்டியது. இது கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ பண உதவி கிடைக்கும், பணம் பெருக்கம் உண்டு, அதை பண்ணிக்கலாம். சரி, பிஸ்னஸ் விஷயம் பேசுவோம். பிஸ்னஸ் சூப்பர். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு வேகப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. புது புது நபர்கள் புது புது அறிவுகள் கொண்டு புதுசாக பார்ட்னர்ஷிப் வரையும் வாராக்கடன்கள், அதாவது நிறைய உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள். பிஸ்னஸ்லேயே ஒரு புது டைமென்ஷன் அப்படியே மாறிடும். இதனால் பண்ணிகிட்டு இருந்தேன், புது ஆப்பர்ச்சுனிட்டி புது டைமென்ஷன் அப்படியே மாறுகிறது. ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியின் காலகட்டத்தை நோக்கிங்க. பொதுவாக லாபமான காலகட்டமாக உண்டு. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொன்று பெருக்க வேண்டிய காலகட்டம், அதெல்லாம் பண்ணிக்காங்க. இப்போ ஹெல்த், அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கண்டக்ட் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் பொதுவாகவே 6ஆம் இடத்துல ராகு 7ல் சனி இந்த மாதிரி இருக்குது. பொதுவாக ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர மாதிரி தாங்க. மருத்துவ செலவு, வருமானத்துக்கும் செலவுக்கும் இது வருகிற காலகட்டம் கவனமாக கையாள வேண்டும். பொதுவாகவே ஒரு சில பைரவர் கோயில் ரெஃபர் பண்ணுறது பைரவர் வழிபாடு சொல்லியிருக்கேன். கோயில் கும்பாபிஷேகம் எதாக இருந்தால் அந்த இடத்துக்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக உண்டு. ஆக மொத்தம் ஒரு சில பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோ லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சிஜன் லெவலில் பிளட் ஃப்ளோ லெவல் இதுதான். விட்டமின்ஸ் பத்தலை. இப்போ தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் லெவல் கம்மி, பிளட்டில் கவுண்ட் கம்மி. இது இந்த ராசியோட அம்சம். சனி வக்கரம் படுற காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதை கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய காலகட்டம். ரைட். அது அடுத்து முக்கியமாக மாணவர்களுக்கு ரீதியாக பொதுவாகவே இந்த நேரத்தில் மாணவர்கள் நல்ல எஜுகேஷன் இந்த வக்கரம் பெற காலத்தில் இப்போ தான் புரியும், என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு புரிதல் ஏற்பட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். மாணவர்கள் படிப்பில் பேக் டு பெவிலியன் மாதிரி நிறைய நாலேஜ் வரப்போகுது. எழுதி படிக்க வேண்டிய காலகட்டங்கள். டியூஷன் எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்க வேண்டியது. விருப்பப்பட்ட கல்லூரிகள் கிடைக்கக்கூடியது. கல்லூரியில் வேலை, அதாவது படித்து முடித்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடுங்க. வக்கரம் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இப்போ ட்ரை பண்ண வேலை கிடச்சிரும். புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சதை விட புதுசாக கற்றுக்கிற வேண்டிய காலகட்டங்கள். நான் நிறைய பேத்துக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலேஜ்லேயே படிங்க. பெண்கள்லாம் கூட குரூப்பாக சேர்ந்து அந்த டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு போய் அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கல்லூரி வளாகத்தில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, இல்லை லைப்ரரி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்போடு போய் படிக்க வேண்டிய காலகட்டம். அது என்ன ஏதுன்னு பார்த்து டெவலப் பண்ணிக்க. வீட்டில் உட்காந்து தூக்கம் வந்துடும். அந்த வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் இது கொஞ்சம் வரும். இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு படிக்கிற மாணவர்கள் சொந்தத்தில் நிறைய ஃபங்க்ஷன் வருதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணுமா படிக்கணுமான்னு அது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அது பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கணும். இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஒரு சிலருக்கு இந்த வம்பு வழக்குகள் கேஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அது ஒரு சிலருக்கு சார் கேஸ் ஆகிருமா, அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செக்லிப் சம்மந்தப்பட்டது, ஜாமீன் கையெழுத்து போட்டது, இந்த மொபைல் சம்மந்தப்பட்டது, இந்த வேலையாட்கள் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த வம்பு வழக்குகள் சரி செய்ய வேண்டியது, காம்ப்ரமைஸை கொண்டு வர வேண்டிய காலகட்டம். இப்போ சொல்கிற பலன் ஒரு சிலருக்கு 10ல் ஒரு 2 பேர்த்துக்கு செட் ஆகும், 8 பேர்த்துக்கு இந்த பலன் இல்லை. ஏன்னா இது ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி காம்ப்ரமைஸு சின்ன சண்டை சச்சரவுகள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய காலகட்டங்கள். பொதுவாக ரொம்ப பெரிய லெவலில் இருந்த பூர்வீக ரீதியான பிரச்சனைகள், பெரிய கையை விட்டு பிரச்சனைகள் வெளியே போயிருந்தால் ஜாதக ரீதியாக பார்த்து என்ன ப்ராப்ளம் என்னென்னு சரி பண்ண வேண்டிய காலகட்டங்கள். கவனக்குறைவாக இந்த அரசாங்க போலீஸ் ரீதியான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது.
இப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்த துறைக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு துறை சார்ந்த துறைக்கு நல்லா இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சினிமா துறைகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வருதா இல்லையா இருவரியாக இருக்கும். அதனால் மீடியா சினிமா சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. கடன் சம்மந்தப்பட்டதில் ஃபஸ்ட்டு அடைங்க. இதனால் நிறைய ப்ரொடியூசர் ஒரு சிலர்லாம் சொல்லும்போது சொன்னேன், சார் அந்த கடனை கரெக்டாக பிளாக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் ரிலீஸ் டைமுக்கு. அதே மாதிரி தான் அவங்களுக்கு வர மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ நிறைய படங்கள் இப்போ வரும். அதனால் அப்போ அந்த கால சூழ்நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியே வரக்கூடிய பாருங்கள். ரைட். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடம் தூக்கம் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, சின்ன தொந்தரவு, அதை பார்க்கணும். ஆக மொத்தம் நிறைய நல்ல பலன்கள் ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது உண்டு. கடன் அடைக்க வேண்டிய காலகட்டங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. முதல்ல இதை ரெடி பண்ணுங்கள். ரைட். ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு கடைபிடிச்சிக்கங்க. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.